வணக்கம். ஒரு குறிப்பிட்ட பொருள பார்க்கும்போதோ, இல்ல அத பத்தி நெனச்சாலே, இதெல்லாம் படபடன்னு அடிச்சு உள்ளங்கையெல்லாம் வேர்த்து கொட்டுதா? அப்படின்னா நீங்க மட்டும் தனியா இல்லைங்க. இன்னைக்கு நாம சும்மா ஒரு சாதாரண பயத்த பத்தி பேச போறதில்ல. அத விட பல மடங்கு தீவிரமான ஃபோபியாஸ் பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இதெல்லாம் எப்படி உருவாகுது? இதிலிருந்து வெளிய வர முடியுமா? வாங்க இதுக்கான பதில தேடலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பாம்பு, கரப்பான்பூச்சி, உயரம் இப்படி நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு மேல பயம் இருக்கிறது ரொம்பவே சகஜம். ஆனா அந்த பயம் எப்போ ஒரு சாதாரண ஃபீலிங்கா இல்லாம ஒரு மெடிக்கல் கண்டிஷனான ஃபோபியாவா மாறுது? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க அந்த மெல்லிய கோடு என்ன? அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப சிம்பிளா புரியும். ஒரு சாதாரண பயம் அதுக்கு ஒரு லாஜிக்கான காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு உயரமான பில்டிங்கோட விளிம்புல நிக்கும்போது பயப்படுறது அது நியாயம், அது நம்மள பாதுகாக்குது. ஆனா ஃபோபியா அப்படி இல்லைங்க. அதுக்கு பெரும்பாலும் காரணமே இருக்காது. ஒரு சிலந்தி போட்டவ பார்த்தாலே உறைஞ்சு போறது மாதிரி. அது மட்டும் இல்ல, இந்த பயம் கொஞ்ச நேரத்துல போகாது. மாசக்கணக்குல, ஏன் வருஷக்கணக்குல கூட இருக்கும். ரொம்ப முக்கியமா, இது உங்க டெய்லி லைஃபையே மொத்தமா முடக்கி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அப்போ டாக்டர்ஸ் ஒரு பயத்தை எப்ப அதிகாரப்பூர்வமா ஃபோபியா அனு சொல்றாங்க? அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு. அத சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நாம இந்த பிரச்சனைய சரியா அணுக முடியும். வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் அதோட மருத்துவ வரையறை. இதுல மூணே வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு, அதீத பயம், அதாவது அளவுக்கு அதிகமான பயம். ரெண்டாவது, பகுத்தறிவற்ற பயம். அப்படின்னா அந்த பொருளால உங்களுக்கு உண்மையில பெரிய ஆபத்து ஒன்றும் இருக்காது, ஆனா உங்க பயம் மட்டும் மலை மாதிரி இருக்கும். மூணாவது, இந்த பயம் உங்களை அந்த விஷயத்தை தொடவே விடாது, அது முழுசா தவிர்க்க வச்சிடும். இந்த மூணும் சேர்ந்தாதான் அதுக்கு பேரு ஃபோபியா. சரி, ஒருத்தருக்கு இருக்கிறது சாதாரண பயமா இல்ல ஃபோபியாவான்னு கன்ஃபார்ம் பண்ண டாக்டர்ஸ் இந்த 5 விஷயத்தை செக் பண்ணுவாங்க. முதல்ல, அந்த பயம் குறைஞ்சது 6 மாசமாவது தொடர்ச்சியா இருக்கணும். ரெண்டாவது, அந்த பயப்படுற பொருளை பார்த்ததும் உடனே ஒரு பயங்கரமான பதட்டம் வரணும். மூணாவது, அதை பார்க்காம இருக்கிறதுக்கு நீங்க எந்த எல்லைக்கு வேணா போவீங்க. நாலாவது, அந்த பொருளால வர்ற ஆபத்தை விட உங்க பயம் பல மடங்கு அதிகமா இருக்கும். கடைசியா அஞ்சாவது, இந்த பயம் உங்க வேலை, படிப்பு, சோஷியல் லைஃப்னு எல்லாத்தையும் பெரிய அளவுல பாதிக்கும். இந்த 5மே இருந்தா அது கண்டிப்பா சாதாரண பயம் கிடையாது. ஓகே, இப்ப ஃபோபியாஸ்ல இருக்கிற மெயின் டைப்ஸ பார்க்கலாம். சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான ஃபோபியாஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பொதுவா மூணே பெரிய கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடலாம். அது என்னன்னு பாப்போமா? முதல்ல இருக்கிறது ரொம்ப காமனான வகை, ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒரு குறிப்பிட்ட பொருள் மேல இல்ல ஒரு குறிப்பிட்ட சூழல் மேல வர்ற பயம். உதாரணத்துக்கு, சிலந்தி பூச்சியை பார்த்தா பயம்னா அது அராக்னோஃபோபியா. உயரத்தை பார்த்தா பயம்னா அது அக்ரோஃபோபியா. இது மாதிரி ரத்தம், ஊசி, ஃப்ளைட்ல போறது, இருட்டுன்னு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வகை சோஷியல் ஃபோபியா. இதை இப்ப சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்றாங்க. இதோட சென்டர் பாயிண்ட் என்னன்னா, மத்தவங்க முன்னாடி நம்ம அவமானப்பட்டுருவோமோ, நம்மள கிண்டல் பண்ணிருவாங்களோ, இல்ல தப்பா நினைச்சிருவாங்களோன்ற பயங்கரமான பயம்தான். இது சும்மா ஒரு கூச்ச சுபாவம் கிடையாதுங்க, அதுக்கு மேல ரொம்ப தீவிரமான ஒரு பதட்டம். மூணாவது வகை அகோராஃபோபியா. இது ரொம்ப சிக்கலான, அதே சமயம் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபோபியா. அதாவது, ஒருவேளை நமக்கு பேனிக் அட்டாக் வந்தா அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது, இல்ல உதவி கிடைக்காதுன்னு தோன்ற இடங்களை பார்த்து பயப்படுறது. இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம், ஏன்னா இது நாம நினைக்கிற மாதிரி சிம்பிள் இல்ல. அகோராஃபோபியானா நிறைய பேர் திறந்த வெளிய பார்த்து பயப்படுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு ரொம்ப பெரிய தப்பு கணக்கு. அதோட உண்மையான அர்த்தம் ரொம்ப ஆழமானது, ஏன் ஆச்சரியமானது கூட. வாங்க அந்த தப்பான புரிதலை இப்ப சரி பண்ணலாம். இந்த ஒரு வரிதான் அகோராஃபோபியாவோட ஆணிவேர். இங்க பிரச்சனை திறந்த வெளியா இல்ல மூடின இடமாங்கிறது கிடையாது. பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை எனக்கு திடீர்னு பேனிக் ஆனா இந்த இடத்துல இருந்து என்னால தப்பிக்க முடியாதே, எனக்கு உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்களேன்ற அந்த எண்ணம் தான். அது ஒரு சினிமா தியேட்டரா இருக்கலாம், கூட்ட நெறியிற பஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் மாலா கூட இருக்கலாம். அப்ப இந்த பயம் எப்படியெல்லாம் வெளிப்படும்? உடம்புல பாத்தீங்கன்னா திடீர்னு நெஞ்சு படபடக்கும், மூச்சு வாங்கும், தலை சுத்தும். மனசுலவுல ஏதோ ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம கண்ட்ரோலை நாமளே இழந்துருவோமோன்ற பயம் வாட்டி விதைக்கும். இதோட விளைவா என்ன ஆகும்? அவங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போறதே நிப்பாட்டிடுவாங்க. போக போக வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே பயப்பட நிலைமைக்கு வந்துருவாங்க. சரி, இப்ப அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு வரும். ஒருத்தருக்கு ஏன் இந்த மாதிரி தீவிரமான பயங்கள் எல்லாம் வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? சைக்காலஜி என்ன சொல்லுது? பாருங்க, இதுதான் ஒரே ஒரு காரணத்தை சொல்லிட முடியாது. இது பல விஷயங்களோட ஒரு கலவை. சிலருக்கு ஜீன்ஸ்லயே பதட்டப்படுற குணம் அதிகமா இருக்கலாம். சில சமயம் ஒரு கெட்ட அனுபவத்திலிருந்து நாம பயத்தை கத்துக்கிட்டு இருப்போம், சின்ன வயசுல நாய் துரத்துனது மாதிரி. இன்னும் சில சமயம் ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா பயங்கரமா கற்பனை பண்ணிக்கிற அந்த பேரழிவு சிந்தனை கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இவ்வளோ நேரம் நாம பிரச்சனையை பத்தி பேசிட்டோம்.
இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கையான பகுதிக்கு வந்திருக்கோம். ஃபோபியாஸ் கூட வாழ்க்கை முழுதும் வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இப்போ ரொம்பவே நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன வழிகள்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோபியா ட்ரீட்மெண்ட்ல கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்றது சிபிடிஏ தான், அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இது நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தை இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த நெகட்டிவ் பேட்டர்னை மாத்த ஹெல்ப் பண்ணும். இதுலயே எக்ஸ்போஷர் தெரப்பின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அதுக்கு ரிசல்ட் அபாரமா இருக்கும். இந்த எக்ஸ்போஷர் தெரப்பி எப்படி வேலை செய்யுது? அதோட தத்துவம் ரொம்ப சிம்பிள். பயத்தை பார்த்து ஓட ஓட அது நம்மள துரத்தும். அதை நேருக்கு நேர் சந்திக்கும் போது அது தானா சுருங்கிடும். உதாரணத்துக்கு, நாய் பயம் இருக்கிற ஒருத்தரை ஒரு தெரபிஸ்டோட உதவியோட ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழல்ல கொஞ்சம் கொஞ்சமா நாயை அறிமுகப்படுத்துவாங்க. முதல்ல போட்டோ, அப்புறம் வீடியோ, அப்புறம் தூரத்துல இருந்து பார்க்கறது, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவாங்க. இப்படி பண்ணும்போது நாயனா ஆபத்துன்னு மூளைக்குள்ள பதிஞ்சிருந்த அந்த தப்பான சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். மூளை ஓஹோ இந்த பயம் தேவையில்லாததுன்னு புதுசா கத்துக்கும். இந்த எக்ஸ்போஷர் தெரப்பி கூடவே இன்னும் சில விஷயங்களும் ஹெல்ப் பண்ணும். காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்னு ஒன்று இருக்கு. அது நம்ம மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத பய எண்ணங்களை கண்டுபிடிச்சு அதை லாஜிக்கான எண்ணங்களா மாத்துறது. சில சமயம் ரொம்ப தேவைப்பட்டா டாக்டர்ஸ் அட்வைஸோட சில மருந்துகளும் பதட்டத்தை குறைக்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், அப்புறம் இந்த ஃபோபியா பத்தின சரியான புரிதல், இது ரெண்டும் ஒருத்தர் குணமாகறத ரொம்பவே வேகப்படுத்தும். ஆக கடைசியா நாம இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியில தான் வந்து நிக்கிறோம். நம்ம மூளையால ஒரு அனுபவத்திலிருந்து ஒரு பயத்தை கத்துக்க முடியும்னா, அதே மூளையால சரியான பயிற்சி மூலமா அந்த பயத்தை மறக்கவும் கத்துக்க முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். இதுல இருந்து முழுசா வெளியே வர முடியும். அதுக்கு தேவை சரியான நேரத்துல சரியான உதவியை தேடி போறது தான். அதுதான் இதுல முதல் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பும் கூட.